பூரி மாவு சாஃப்ட்டா இருக்கிறதுக்கு என்னென்ன போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள். மைதா மாவு, கோதுமை மாவு, எண்ணெய், சால்ட்டு, சுட தண்ணிங்க. இது மூணுத்தையும் போட்டு பிசைஞ்சு எடுத்தேங்க. கையில் கூட ஓட்டலைங்க. சாஃப்ட்டா இருக்குது பாருங்கள். அப்படியே உருளைக்கிழங்கு வேக வச்சேங்க. வேக வச்சுட்டு பட்டாணி வேக வச்சேங்க. குருமாவுக்கு ரெடி பண்ணுறதுங்க. பட்டாணி வெந்துடுச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்க நசுக்கி எடுத்துக்க பாருங்கள். நல்லா நசுக்கிட்டு அதான் கூட பட்டாணி ஜாயின் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி கரண்டியால் கிளறிங்கிற பாருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு கேஸை பற்ற வச்சு சட்டி வச்சேங்க. சட்டி வச்சு சட்டி காஞ்சிச்சு. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மல்லாட்டை எண்ணெய் ஊற்றுறோம் பாருங்கள். ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா காயிட்டுன்ட்டு போயிட்டு பட்டை, லவங்க, அந்த இலைங்க, பிரியாணி இலைங்க, அது மூணுத்தையும் போட்டு எண்ணெய் காஞ்சிச்சு. மூணுத்தையும் போட்டு வறுத்து விட்டுங்க. பொரிஞ்சு வந்த உடனே நல்லா பொரியுத பாருங்கள். பொரிஞ்சிட்டு அதுங்காட்டி பச்சை மிளகா ஒரு 2 உடச்சி எடுத்துகிட்டு வரேங்க. பச்சை மிளகா பாருங்கள். பச்சை மிளகாவை ஜாயின் பண்ணிட்டேங்க. அப்படியே கூடயே வெங்காயத்தை போட்டு, வெங்காயம், கறிவேப்பிலை போட்டு அதோட நல்லா அந்த வெங்காயம் வதங்கி வரத்துக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கணுங்க. அது வதங்கட்டணும். இன்னாண்ட வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. பூரி மாவு பிசைஞ்சு வச்சேன் இல்லையா, இது வதங்கி வரத்துங்காட்டியும் நம்ம போயிட்டு பூரி மாவு பிசையுங்க. அதை உருண்டை ஊற்றி வைப்போம் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அது 10 நிமிஷம் நம்ம பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, இப்போ அதை உருண்டையாக ஊற்றி வச்சுக்கணும். ஊற்றி வச்சுட்டு அங்கே பாருங்கள் பூரிக்கட்டை பாருங்கள். எங்கள் வீட்டில் இதுமாரி பூரிக்கட்டை தாங்க. தேத்துற பூரிக்கட்டை இல்லை. இது அமுக்கி எடுக்கிற வேலை தாங்க. ஈஸியாக முடிஞ்சிடுங்க. தீத்தி கிடக்கணும். அது ஒரு ஆள் ரெடி பண்ணி கிடக்கணும். அந்த எண்ணெய் காஞ்சிக்கினே இருக்க ஒரு பக்கம் குருமா ரெடி ஆகிடுங்க. தீத்தி எடுத்துக்கணும் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிச்சானு வெங்காயம் வதக்கி பார்க்குறேங்க. தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டு அது வதங்கட்டணும். விட்டுட்டு நல்லா வதங்கட்டணும். அதுங்காட்டி நம்ம பூரிக்கு ரெடி பண்ணுவோங்க. போட்டோம் பாருங்க. பூரி போட்டு திருப்பி விடுங்க. அதை சுவைட்டி விட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா புசு 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 புசுன்னு வருங்க பூரி. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ திளி போட்டு காட்டுறோம் பாருங்கள். பந்து போல். அதுங்காட்டி இஞ்சி பேஸ்ட்டுங்க. இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம் மூணுத்தையும் போட்டு அரைச்சி ஊற்றியாச்சுங்க. அது வதங்கட்டன்னு இப்போ பூரி பாருங்கள் போட்டோம் இல்லையா, புசு புசு புசுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் பூரி. இப்போ அந்த குருமாவுக்கு தனியாத்தூள், நம்ம வீட்டில் அடித்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரும் மசாலாங்க, இது 4த்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டேங்க. வதக்கி விட்ட பிறகு நாம் பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் போட்டு வச்சோம் இல்லையா, அதை ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த பட்டாணி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி தாங்க. அது எடுத்துக்கே ஊற்றாதீங்க. அந்த தண்ணி தான் நம்ம பட்டாணியில் இருந்த தண்ணியிலேயே சத்து இருக்குங்க. அதை ஊற்றி கிளறி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டோம் இல்லையா, இப்போ நம்ம திட்டமாக உப்பு போட்டுட்டு குருமா ரெடி. பூரி ரெடி. பூரி குருமா ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்தால் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.